ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இங்கே எடப்பாடி பக்கம் ஆலபிளாக் பிளாட்ஃபார்ம் ஒன்று போடுறோம். இது வந்து தண்ணி கலம் தான். தண்ணி கலத்தில் முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணணும். நாங்களே சொந்தமாக வேலை செய்ய போகிறோம். ஆளெல்லாம் யாரும் வைக்க போகிறதில்ல. நாங்களே இப்போ வீட்டில் ஒரு 3 பேரோடு நாங்களே செஞ்சுக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தண்ணி கலம் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து நேற்று வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கூட ஒன்று போட்டேன், சில பேர் பார்த்துருக்கீங்க. இது வந்து எடப்பாடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஓம்பலூர் போகிற ரோடு. ஓம்பலூர் இந்த பக்கம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் வந்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. இந்த மாதிரி இது சென்ட்ரு சரௌண்டிங்கில் ஒரு கிராமம் தான். நல்ல பக்கத்தில் பைபாஸ் தான். இங்கே வந்து நாங்கள் களம் போடுறதுக்காக வந்திருக்கேன். நேற்று வந்து சுத்தமாக மட்டம் பண்ணியாச்சு, மண்ணெல்லாம் மட்டம் பண்ணியாச்சு. இந்த களம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 அடி அகலம், லென்த் வந்து 70 அடி பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்றைக்கி இதுக்கு நீங்கள் பழைய ரேட்டு நான் சொன்னிட்டா சிலது பிரச்சனையாகுது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ரேட் சொல்லியிருப்பேன். அப்போது வந்து இவங்க இதே ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு பழைய வீடியோ பார்த்துட்டுலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டு இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேளுங்க. இது வந்து நான் ஒரு 8.5 லட்ச ரூபாய்க்கு டோட்டல் பட்ஜெட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி களம் 3 பிளாட்ஃபார்மு, ஒரு களத்தில் இங்கே ஒரு அடி கல், ஒரு களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 750 கல் 700 கல்லுக்கு மேலே அடிக்கலாம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மு, இந்த மாதிரி 3 களம் போட்டு கொடுக்குறேன். 38 அடி 70 அடி லென்த்து. இதில் வந்து மிக்சர் மிஷினு, ட்ராலி, மோல்டு எல்லாம் சேர்த்து, நம்ம கல் அடிக்கிற மிஷினு, 3 வைப்ரேட்டர் மிஷினு, இது எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே ஒரு 8.5 லட்ச ரூபா தான் பேசியிருக்கேன். நம்ம அதிகபட்சம் 15 லட்ச ரூபா வரையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பட்ஜெட்டு. நான் இவ்வளோக்கு தான் பண்ணுவேன், இந்த ரேட்டுக்கு தான் என்னால் பண்ணுறேன், இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன பட்ஜெட்டில் வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது தகுதியாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் காசுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இதுதான் பண்ணணும். இப்போ பெரிய பணக்காரு, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும், இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த அவங்களுக்கு தகுந்த பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், அவங்க வந்து இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு இடம் நிறையா இருக்கும், காசு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 2000, 3000, 5000 கல் அடித்தா தான் அவங்களுக்கு கட்ட முடியாகும். அதுக்கு கம்மியாக ஒரு 1000, 500 கல், 800, 500 கல் அடித்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து இவங்களுக்கு டெய்லியும் ஒரு 2000 ரூபா, ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா கிடைச்சா போதும் ஒரு நாளைக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா கிடைச்சா போதும் இல்லையா இவங்களுக்கு. அதுவே பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் போட்டால் மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்பா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்தது என்னவோ அதுதான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னோட இது வந்து நாங்கள் தண்ணிக்கெல்லாம் டோட்டலாக A to Z என்னது இடத்த காட்டிட்டு வந்து மண் செலவு அவங்களுது, மண் வேலை உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். மண் வேலை செய்கிறது எல்லாமே அவங்களுது. நான் எப்படி வேணுமோ நான் வேலை வாங்கிக்குவேன். ஜேசிபி மட்டும் அவங்க கொடுத்துடணும். இப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து எடப்பாடி பக்கம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இங்கே தான் இதுதான் பூஜை போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜேசிபி வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை போட்டது நேற்று. வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 to 10:15 நல்ல நேரம்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னே இவங்க வந்து நான் முக்கியமாக நான் கேட்குறது எல்லா பக்கமும், இதுக்கு முன்னே என்ன வேலை செஞ்சுருந்தீங்க, உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். இவங்க வந்து பெங்களூரில் இந்த கல்குவாரியில் ஜல்லி இதெல்லாம் லோடு ஓட்டுறது இந்த சொந்தமாக எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கல்குவாரி வேலை. அதுலேருந்து இப்போ இந்த ஆலபிளாக் கம்பெனி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு இதில் பரிச்சயமான வேலை தான். ஏன்னா அந்த ஜல்லியை பற்றி, டெஸ்ட்டை பற்றி இவங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா நம்ம கல்குவாரியிலேருந்து தான் எல்லாமே மெட்டீரியல் வாங்க போகிறோம் அப்படின்றதுனால இவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் அத்துப்படி இருக்கும். இதனால தான் ஏதாச்சும் அதை பற்றின ஒரு கொஞ்சமாச்சும் அவங்கக்கிட்ட அந்த கனெக்ட் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க முக்கியமாக நம்ம மெட்டீரியல் வாங்கணும், அது வந்து கல்குவாரியில் போய் தான் வாங்கணும். இவங்களுக்கு கல்குவாரியில் எப்படியாப்பட்ட மெட்டீரியல் என்ன எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியும். இங்கே வந்து ரோடு அந்த தென்னை மரம் தெரியுதுங்களா, அதான் ரோடு. அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு, இவங்க இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு தனியாக ரோடு இருக்குது. 15 அடி ரோடு தனியாக வாங்கியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. அதனால் அந்த போர்டு இப்போ வந்து நிறைய பேர் ரோட்டு மேலே வேணும்னு நான் கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சு ஒரு அம்புக்குறி போட்டு இந்த பக்கம் உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம திருப்பி விட்டால் போதும். அதே முக்கியமாக நீங்கள் தண்ணி கலன்றதுனால தானாகவே வெளியூர் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து பசங்க 2 பேர். இவர் வந்து சின்னவர் தான் இப்போ இந்த வேலை செய்கிறாரு. ஆலபிளாக் கம்பெனி வச்சு நானே மெயின்டைன் பண்ண போகிறேன், நானே கல் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இவர் வந்து எனக்கு இப்போ முதல்ல எனக்கு கூப்பிடும்போது களம் வந்து நாங்களே போட்டுக்கிறோம்ப்பா, எனக்கு வந்து மிஷினு மாதிரி மட்டும் எனக்கு பண்ணி கொடு, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் முக்கால்வாசி இந்த கம்பெனி வைக்கணுன்ற பிளானுக்கே வந்தேன், அதனால் நீங்கள் தான் மிஷினு போட்டு எனக்கு நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரிதான்ப்பா, நான் மிஷினு போட்டு கொடுக்குறது எனது என் வேலை அதில் எதுவுமே கிடையாது, மிஷினு கம்பெனியில் வாங்கி நான் கொண்டாந்து கொடுத்துட போகிறேன், இதில் என் வேலை என்ன இது சொல்லுங்க பார்க்கலாம், நான் இதுக்குன்னு நான் தனியாக காசு வாங்குறதா இதெல்லாம் எதுவும் வேஸ்ட்டு, நான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு பண்ண முடியாது, மிஷினை வாங்கி கொடுக்குற தொழிலும் நான் பண்ண கிடையாது, அது மிஷினை வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் வாங்குற தொழிலும் நான் பண்ண கிடையாது. ஆனால் எனக்கு இந்த களம் போடுறது நான் வேலை செய்யணும், நான் எனக்கு ஒரு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் வேலை இருக்கணும், வேலை இல்லாமல் நான் ஒன்று உங்கள்கிட்ட காசு வாங்குறது கமிஷன் வாங்குறது இந்த தொழில் இந்த அளவுக்கு நான் இன்னும் நான் எப்படி சொல்ல என் உடம்பு அந்த அளவுக்கு இன்னும் மாறி போகல. எனக்கு நான் எப்போவுமே ஒரு தொழிலாளியாக ஒரு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன். எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே வேலை இருக்கணும், வேலை இருந்தால் தான் எனக்கு அது கரெக்டாக இருக்கும். வெறும் கையை காட்டி விட்டு காசை வாங்கிட்டு போகிற வேலை எனக்கு ஆகாது. ஏதோ ஒரு மிஷினை காட்டி விட்டு இந்த பாரு இந்த மிஷின் நல்லாக்குது இந்த மிஷினை வாங்கிக்காங்க, இங்கே ஒரு 10,000 வாங்கி பாயில் போட்டுன்னு போகிறது, இந்த வேலைலாம் எனக்கு ஆகாது, என்னால் செய்ய முடியாது. எனக்கு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னா எனக்கு அங்கே வேலை இருக்கணும், எனக்கு களம் போடுறது செட்டு கட்டுறது தொட்டி களமாக என் வேலை அங்கே பார்த்தா குமார் செஞ்ச வேலைன்ட்டு ஒரு பார்த்தாவே பார்க்குறவங்களுக்கு வேறு ஆளுங்க நம்ம வீடியோ பார்த்தவங்க அந்த பக்கம் வந்தால் கூட இது குமார் போட்ட வேலை களமாக இருக்குமா அப்படின்னு தெரியணும், என் வேலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். அதனால் எனக்கு களத்தோடு சேர்த்தி கொடு, நான் பண்ணி கொடுக்குறேன். எப்படி இருந்தாலும் நீ ஒருத்தனே ஒன்றும் வேலை செய்ய போகிறதில்ல, ஆனால் ஏதோ ஒரு ஆளை வச்சு தான் செய்ய போகிற, நீ தெரியாத ஆளை வச்சு செஞ்சு கஷ்டப்பட்டு அவன் 2 சைட்டு செஞ்சு அவன் கற்றுக்குவான், ஓகே, அந்த 2 சைட்டு செய்கிறதுக்குள்ளே நீ பலிக்கேடு ஆயிடுவேன், நீ வந்து உன் களத்தில் மூலிமா அவன் கற்றுன்னு போயிடுவான், ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வந்து என் களம் நான் இப்போ வந்து 6 வருஷத்துக்கு முன்னே போட்ட களம் என் களமே சரியில்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டது எனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பண்ணோம், ஆனால் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 2-3 களம் போகக்குள்ள நான் கற்றுக்கினேன். ஆனால் என்னென்ன அவங்க ஸ்பீடு என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க கல் அடிக்கிறவங்க எது தப்பு சொல்கிறாங்க, எது மாற்றணும் எல்லாத்தையுமே பார்த்து இது வரையும் நான் ஒரு 35 களம் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த லாக்டவுன் சமயத்துலேருந்து ஒரு 35 களம் தண்ணி களம் வந்து ஒரு 30 களம் ஒரு 5 களம் வந்து நார்மல் களம் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் எல்லாமே இது கற்றுக்கினேன், இதுலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. பாருங்கள், பூஜை போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பந்தம் எல்லோரும் வந்துட்டாங்க. இதுதான் இந்த கிராமத்துக்கும் இந்த டவுனுக்கும் கிராமத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒத்துமையாக எல்லோரும் இந்த பூமி பூஜை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பந்தம்லாம் வந்து பூஜை பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட வாட்டமாக இருந்துச்சு, மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி மண் ஒரு பக்கம் எடுத்தா தான் அந்த மட்டம் வரும். அதே சமயம் மண்ணுக்கு எனக்கு கொட்டக்கூடாது, இங்கே மண் கிடைக்காது, எனக்கு களம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா தண்ணி களம் நார்மல் களம் வந்து ஒரு 10 இன்ச்சு ஹைட்டில் மேலே முடிஞ்சு போயிடும். இதுவே தண்ணி களம் 23 இன்ச்சு ஹைட்டு வரும். டோட்டலாக கீழே தர நான் மட்டம் பண்ணுறதுலேருந்து 23 இன்ச்சு ஹைட்டு வரும். அந்த 23 இன்ச்சு ஹைட்டும் மண்ணுக்குள்ளே போயிடணும், எனக்கு சைடில் இருக்கிற மண் அப்படியே மட்டம் பண்ணிடணும், அப்படியே பார்த்தாலையும் இந்த பக்கங்கிற மண்ணை தூக்கி அந்த பக்கம் போடணும் வழி எனக்கு தனியாக என்னால் மண் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து மண்ணை வந்து எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல செம்மண் நல்ல மலையேறும், வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. க்ளீனாக மண் தோண்ட நல்ல நொரம்பு ஒரு 1/2 அடியிலே நொரம்பு வந்துருச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு ஜாஸ்தி கல் ஒரு மாதிரி கெட்டியான மண்ணாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மண்ணை ஃபுல்லாக எடுத்து சைடில் போட்டு வச்சிட்டோம், ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறமா இருக்கிற மண்ணை ஃபுல்லாக க்ளீனாக மட்டம் பண்ணிடலாம், கொஞ்சம் கூட மண் வாங்க தேவையில்லை. இந்த ஜேசிபிக்காரர் நல்ல வேலை செஞ்சு கொடுத்தாரு, கிட்டத்தட்ட 1.25 ஃபுல்லாக இந்த அளவுக்கு வேலை கொடுத்துட்டாரு. காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்குள்ளே இந்த அளவுக்கு நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாரு. ஜேசிபிலேயே வலிமை வெளியே போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மண் வேலை க்ளீனாக முடிஞ்சுது. வர திங்கக்கிழமை வந்து 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.